இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்ல வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். பேரவைத் தலைவர்கள், ஐயா உங்களுக்காக தான் பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்றேன், தப்பாலாம் இல்ல. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்ப எப்படி படம் ஓடான்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஒரு உலகத்துக்கே தெரியும். நாங்க சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்ல. எங்க படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதுல ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சு அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடி இருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. தெரிந்து கொண்டு